ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி எம்டி வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்தி நேராக ஆஃபீஸ்குள்ளே வந்து பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி நேராக ஷோபாவில் இருக்காங்க. இதை பார்த்ததும் கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ அத்தை, இதை பற்றி யாருமே வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணி சொல்ல இல்லையே, இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு நேராக பின்வாசல் வழியால் கார்த்திக் அவங்க கேபினுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம எம்டி வர மாதிரி இல்லையே அப்படின்னுட்டு உடனே ரேவதிக்கிட்ட வந்து என்ன ஆச்சுமா, இவ்வளோ நேரம் ஆகியுமா உங்கள் எம்டி வரல அப்படின்னதும் அதாம்மா ஒன்றும் புரியல, இருங்க வர அப்படின்னுட்டு ரேவதி வெளியில் வந்து நேராக செக்யூரிட்டி கிட்ட சார் அண்ணே ஆமாம் எப்படி இன்னும் வரலையா, இன்னைக்கு எதுவும் லீவு போட்டிருக்காரா என்ன அப்படின்னதும் இல்லைம்மா இப்போ தானே எம்டி வந்தார், உள்ளேயே போயிட்டாரு அப்படின்னதும் உடனே ரேவதி நாம் முன்னுக்கு தானே இருந்தோம், சரி கவனிக்காமல் விட்டுருப்போம், இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னுட்டு ரேவதி உள்ளே வராங்க. அப்படின்னு பார்த்து அம்மா எம்டி வந்துட்டாங்களாம்மா, இருங்க நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன் அப்படின்னுட்டு ரேவதி உள்ளே வந்து சார் எங்கள் அம்மா உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை பார்த்து பேசணும்னு, அம்மாவை வர சொல்லட்டுமா அப்படின்னதும் ஓஹோ அப்படியா, சரி எனக்கு டைம் ஆகிட்டு ரேவதி, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு அவங்கள பார்க்கட்டுமா அப்படின்னதும் ஓகே சார் பரவாயில்ல, அம்மாவை வெயிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னுட்டு நேராக ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அம்மா எம்டிக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்காமா, அவர் முடிச்சதும் உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, இதில் ஏதோ பிரச்சனையா உங்களுக்கு அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி இதில் என்னமா இருக்குது, உன் எம்டி ஆறுதலாக மீட்டிங்கை முடிச்சுட்டே என்னை மீட் பண்ணட்டும் அப்படின்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் காட்டி வளமையாக அவங்க நடிக்க சொல்லுவாங்க இல்லையா அந்த எம்டி, அவங்களுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னதும் அவரும் வர காட்டி அப்படின்னுட்டு பின் வாசல் வழியாக வந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம காட்டி ரேவதி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அம்மாவை வர சொல்லுங்கன்னு, இன்னைக்கு வசமாக மாட்டிக்கு போறடா அப்படின்னுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது வேறு ஒருத்தங்க. இதை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க. என்ன இது, அந்த டிரைவர் பையலன்னு தான் நம்ம நினச்சிட்டு வந்தோம், ஆனால் இங்கே வேறு யாரோ இருக்காங்களே அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. வாங்க மேடம், என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க, உள்ளே வாங்க அப்படின்னதும் அது வந்து சார் நானும் என் பொண்ணும் ஒரு உயிர் போகிற நிலையில் இருந்தப்போ எங்களை நீங்கள் தான் காப்பாற்றினீங்க, உங்கள் உதவினா எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னதும் என்ன மேடம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க அப்படின்னதும் அதுக்காகத்தான் சார் உங்களை நேரில் பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்லி சமாளிச்சுட்டு நேராக வெளியில் வராங்க. என்ன இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை பிரியா வந்து நோட் பண்ணுறாங்க. என்ன இது, இந்த அம்மாவோட முகம் ஒரு மார்க்கமாகவே இருக்குது, ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் இங்கே வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு பிரியா வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வெளியில் போகலான்னு எடுக்கும்போது அப்போ நம்ம பிரியா வந்து யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு போகிறாங்க, அவங்க மூஞ்சிலேயே நல்லா தெரியுது அப்படின்னு இந்த பக்கம் பிரியா யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன திட்டம் போடுறாங்கன்னா கண்டிப்பாக இவன் என்கிட்டயே பல வருஷமாக ஆள் மாறாட்டம் பண்ணவன், இந்த விஷயத்துலேயும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம், பேசாமல் இவன் எப்படியும் ஒஃபானா வெளியில் வரத்தானே வேணும், ஆஃபீஸ் முடியும் வரைக்குமாச்சு இன்றைக்கி வெளியிலேருந்து இவனை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி காரை வந்து ஆஃபீஸ்க்கு வெளியில் மறைமுகமாக நிப்பாட்டி வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒஃபானதும் ஒவ்வொருத்தங்களாம் வெளியில் வராங்க. லாஸ்ட்டாக கார்த்தி வெளியில் வந்து காரில் ஏறுறாங்க. அப்போ செக்யூரிட்டி நம்ம கார்த்திக் வந்து சல்யூட் அடிக்கிறாங்க. இதை பார்த்து சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. இதை பார்த்ததும் என்ன பண்ணுறேன்னே புரியல, அட பாவி இப்போ கூட ஆள் மாறாட்டம் பண்ணி என்ன ஏமாத்துறல, ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சும்மா கடுப்பாகி பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வந்து பிரியா வராங்க. அப்போது காருக்குள்ளே வந்து சாமுண்டீஸ்வரி இருக்கிறத கவனிச்சிட்றாங்க. என்ன இவங்க இவ்வளோ நேரமாக எங்கே தானே நிற்காங்க, காலையில் தானே சாரை வந்து மீட் பண்ணிட்டு போகிறாங்க, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னுட்டு உடனே பிரியா வந்து மேடம் என்ன மேடம் நீங்கள் இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா, இவ்வளோ நேரமாக எங்கேவா இருந்தீங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரிக்கு ஐயோ இவ பார்த்துட்டா இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க.
கேட்குறாங்க. ஆமாம் இப்போ போகிறானே அவன் தான் உங்கள் எம்டியா அப்படின்னதும், ஆமாம் எங்கள் கார்த்திக் சார் அவர் தான் எங்கே எம்டி அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரிக்கு அந்த இடத்துலையே திக்கு முக்க ஆடுறாங்க. ஏன் மேடம் என்னாச்சு, நீங்கள் இவரை தானே மீட் பண்ணீங்க? இல்லை நான் மீட் பண்ணது வேற ஒருத்தனை அப்படின்னதும், மேடம் என்ன சொல்கிறீங்க, இவர் தான் எங்கள் எம்டி மேடம் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி, ஓஹோ அப்படியா, இங்கே பாருங்கள் மேடம் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் எங்கள் எம்டியை வந்து காதலிக்கிறேன். நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு வந்து அவரை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மேடம் இன்னையோட நிறுத்திக்கோங்க அப்படின்னதோ, ஏய் என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்ருக்க, என்ன பேசுகிற நீ அப்படின்னதோ, பின்ன எதுக்காக மேடம் அடிக்கடி நீங்கள் ஆஃபீஸ் பக்கம் வாரீங்க? இங்கே பாருங்கள் நான் அவரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் தயவு பண்ணி அவரை உங்கள் பொண்ணுக்கு மட்டும் கட்டி வைக்கணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி பிரியாவோட பேச்சை கேட்டுட்டு, ஆகா நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னுட்டு உடனே ஓகே சரி என் பொண்ணுவும் வாழ்க்கையில் குறுக்க வர மாட்டா, அதே மாதிரி அந்த எம்டியை உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது, பேசலாமா அப்படின்னதும் ஓகே மேடம் அப்படின்னுட்டு உடனே பிரியாவும் காத்தி என்ன நம்ம சாமுண்டீஸ்வரியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக அந்த எம்டி உனக்கு தான் கிடைப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயத்த நீ பண்ணணும் அப்படின்னதும் சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி ரகசியமாக ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. அது என்ன இதுன்னு நமக்கு காமிக்கல. இதை கேட்டதும் உடனே பிரியா வந்து சொல்லிட்டீங்களே மேடம் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னுட்டு உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க நம்ம பிரியா. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி, ஏண்டா என்கிட்டே நீ ஆள்மாறாட்டம் பண்ணுறல, எப்படியெல்லாம் என்னை ஏமாற்றி முதுகில் குத்துன, ஆனால் இந்த விஷயத்தில் கூட மறுபடியும் ஆள்மாறாட்டம் பண்ணி என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறல. முதலாவது வாட்டி உங்ககிட்ட நான் ஏமாந்துருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி நான் ஏமாற போகிறதில்ல. நான் உனக்கு வைக்க போகிற ஆப்பில் இனி என் பொண்ணு பக்கமே நீ தலை வச்சு படுக்க மாட்டடா அப்படின்னு யோசிச்சுட்டு சாமுண்டீஸ்வரி நேராக வீட்டுக்கு வராங்க. அத்தை என்ன அத்தை எவ்வளோ நேரமாக வீட்டை விட்டு போனீங்க, இப்போ தான் வாரீங்க, ஏன் அத்தை கடும் ஒர்க்கா என்ன அப்படின்னதும், கலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி நேராக கலாவை உள்ளே கூட்டிகிட்டு போய் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க. அட பாவி நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லையா அத்தை, இந்த அளவுக்கு சீப்பாவா அவன் நடந்துப்பான், நான் தான் சொன்னேன்ல அத்தை அவனை போல ஒரு கில்லாடி இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுன்னு. இப்படி உங்களையே ஏமாத்திருக்கானே விடக்கூடாது அத்தை, அவனை சும்மாவே விடக்கூடாது. இப்போவே ரேவதியை ஆஃபீஸ்க்கு போக வேணான்னு சொல்லுங்க அப்படின்னதும், இல்லை ரேவதி ஆஃபீஸ்க்கு போவா, அதே மாதிரி அவன் மேலே இருக்கிற அபிப்பிராயம் அவளுக்கு கெட்டதாக மாறும். ஒருவேளை அவன் தான் தன்னோட புருஷன்னு தெரிஞ்சாலும் ரேவதி கண்டிப்பாக அவனை ஏற்றுக்கவே கூடா. அந்த அளவுக்கு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் கலா, அதனால் யோசிக்காத, கண்டிப்பாக அவனோட ஆட்டத்துக்கெல்லாம் என் பொண்ணு மயங்கவே மாட்டான் அப்படின்னதும், எப்படியோ அதை கூடிய சீக்கிரம் மருத்துக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்தால் அதுவே நாம் கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் அப்படின்னதும், ஆமாம் கூடிய சீக்கிரமே நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி கிளம்புறாங்க. ஸோ எப்படியும் பார்த்தோன்னா நம்ம பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கார்த்திக் கூட நெருக்கமாக பழகிற மாதிரியும் அந்த இடத்துல கார்த்திக் மேலே ரேவதிக்கு தப்பான அபிப்பிராயம் வர மாதிரியும் தான் அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி பிரியாவை க்ரியேட் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம்.